ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அன்பின் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய வாசஸ்தலங்களிலே ஆண்டவரே நீதியை நிலைநாட்டு நீரே கர்த்தாவை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. துன்மார்க்கருக்கு எங்களை விலக்கி காத்தீரே ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. பாவங்களுக்கு எங்களை தள்ளி வைத்தீரே கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை உயர்த்த தாண்டேன் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே எங்களை கிருபையால் மீட்டு கொண்டீரே கர்த்தாவே. அன்பின் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைத்தால் கர்த்தாவே, இந்த நாட்கள் கர்த்தாவே எங்களுக்கு இனிமையாகவும் இன்பமாகவும் வாழும் நாட்களை கர்த்தாவே உமக்காக பயன்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே உம்முடைய வேதத்தை தியானிக்க அடியேனுக்கு கொடுத்த வாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்க 1000 நாவுகள் போதாதையா ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை படிக்க 1000 கண்களும் போதாத ஆண்டவரே. இதை படிக்கவும் இதை தியானிக்கவும் கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த ஜீவனுக்காக நன்றி ஆண்டவர். இந்த பிறப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. உம்முடைய அமுதத்திலே ஆண்டவரே நாங்கள் மூழ்கி அதை பருக கர்த்தர் தாமே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துவீராக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பின் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போற வேத பகுதி, தியானிக்க போற பகுதி பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு ஆதியாகமும் அதிகாரம் 21. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். அதாவது கர்த்தர் ஒரு விஷயத்தை குறிச்சிட்டார்னா அதை செய்யாம விட மாட்டார். ஒரு 100 வயது ஆபிரகாம் தன்னுடைய முதிர் வயதிலே மாதவிடாய் நிற்கப்பட்ட தன் மனைவிக்கு ஒரு குழந்தையை பெற கர்த்தரே வாய்க்க பண்ணினும் போது அதை யாரால தடுக்க முடியும்? அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றும் தேவன் அவர். அவர் சொன்ன மாதிரியே அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவனுக்கு அவர் ஈசாக்கு என்று பெயர் வைத்தார். அன்பின் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உண்டாண்டவரே. நீர் சொல்வது ஒருபோதும் தடைபடாது கர்த்தாவே. பேர் பெற்ற ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்க. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டு இருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்? அவருடைய முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே என்றாள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தருக்கு ஆபிரகாம் கொடுத்த வாக்கின்படியே கட்டளையின்படியே கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கட்டளையின்படியே ஆபிரகாம் அந்த விருத்த சேதனம்ன்ற அந்த ஒரு சடங்கை செய்யறாப்ல. அப்புறம் அவன் பிறந்த ஆபிரகாமுக்கு 100 வயசு. சாராள் மனசுக்குள்ள சிரிக்கிறா. இந்த வயசுல 90 வயசுல நான் எப்படி ஒரு குழந்தைய பெத்து கொடுப்பேன்? இந்த குழந்தைக்கு எப்படி என்னால பால் கொடுக்குறேன்? இதெல்லாம் நினைச்சா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே சிரிப்பா இருக்குன்ற மாதிரி அவ ஆனந்தத்துல இருக்காளா. அவளால் நம்பவே முடியல இந்த காரியங்கள் எல்லாம். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்ததினாலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அந்த காலத்துலலாம் ஒரு குழந்தை பிறந்து பால் குடி மறக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா அந்த காலத்தில் தடுப்பூசி கிடையாது, மெடிசின்ஸ் கிடையாது. ஒரு குழந்தை ரொம்ப நாள் அந்த 3.5 வயசு வரைக்கும் பால் கொடுப்பாங்க. அந்த 3.5 வயசு வரைக்கும் அந்த குழந்தை உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த பால் மறந்து அது ஆகாரம் சாப்பிட்டுச்சுன்னா அது ஒரு ஆரோக்கியமான குழந்தைய அந்த பூமியில் இருக்கும்.
அதனால தான் அந்த பால் மறக்கிற அந்த பருவத்தை ஒரு பெரிய விருந்து பண்ணி அந்த காலத்தில் கொண்டாடுவாங்க. அதனால தான் பால் மறந்தது நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றால் தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, இந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாயிருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருந்தபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். அதாவது சாராள் ஒரு அடிமை பெண்ணை அவளுக்கு பெற்ற குழந்தைய நமக்கு சுதந்திரவாளியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை ஒதுக்க சொல்லி சாராள் கட்டளையிடுறான். இது ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய துக்கமாயிடுச்சு. ஏன்னா அவனுக்கு பிறந்த முதல் குழந்தை இல்லையா, ஒதுக்கப்படும் போது அவன் மனசு வருத்தப்படுறான். அப்போ ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, அந்த குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், அவனும் உன்னுடைய வித்து தான், என்னதான் இருந்தாலும் உன் சந்ததி ஈசாக்கின் இடத்துல தான் வளரணும். ஏன்னா இது நான் உனக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை, அது சாராளால் பிறந்த ஒரு குழந்தை. ஸோ அதனால் இந்த ஈசாக்கில் தான் உன் சந்ததி விளங்கப்படும் சொல்லி நீ அந்த பெண்ணை கவலைப்படாத, அந்த குழந்தைய பற்றி கவலைப்படாத, நான் இஸ்மவேலை நான் பார்த்துக்கிறேன், ஈசாக்க நீ சாராள் சொல்கிறபடி கேட்டு வள அப்படின்னு சொல்லி இறைவன் ஆபிரகாமுக்கு வாக்குறுதி கொடுக்குறார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சேபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். அதாவது ஆபிரகாம் அதிகாலையில எழுந்து ஒரு அப்பத்தையும் ஒரு துருத்தி நிறைய ஒரு அவங்க துருத்தின்றது அந்த காலத்துல அந்த தோல் பை, அதுல தண்ணியை எடுத்துக்கிட்டு ஆகாரம் எடுத்துன்னு போய் மனைவி சொன்ன மாதிரி ஒரு இடத்துல விட்டுறா தனியா. அதாவது எப்படின்னா அந்த காலத்துல ஒரு அடிமைக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க, சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த பங்கும் எந்த சொத்துல எந்த பங்குமே கிடைக்காது. ஒரு அடிமை சுதந்திரம் அடைஞ்சா அவங்களுக்கு சொத்துல பங்கு கிடைக்காது. கூட இருக்கும்போது அவங்க ஏதாவது பார்த்து செய்யலாம், அந்த சுதந்திரம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சொத்து மாதிரி. ஸோ அந்த சுதந்திரத்தை தான் ஆபிரகாம் அடிமை என்ற பெண்ணுக்கிட்ட இருந்து அனுப்பிடுறாரு. அதனால அதுக்கு இவங்க சொத்துலேயோ இவங்க உறவுலையோ இனிமேல் எந்த ஒட்டு உறவும் இருக்காது. இந்த பிரிவினையை தான் அந்த காலத்துல அவங்க செஞ்சாங்க. துருத்தியிலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையும் ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அதாவது பாலைவன பகுதியில தண்ணி காலி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என் புள்ளை இறக்கிறத என்னால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு, சில தூரங்களுக்கு ஒரு அம்பு பாயிற தூரத்துக்கு போயிட்டு அங்கிருந்து புள்ள காதுல விழாம சத்தமிட்டு அழறா. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்தில் இருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். பாருங்க, ஆண்டவரே தேவ தூதரை சாராவுக்காக அனுப்பி ஆகாருக்காக அனுப்பி அந்த குழந்தையையும் ஆகாரையும் பாதுகாக்கிறார். அவங்களுக்கு தேவையானதை அந்த இடத்துல ஒரு நீரை கண்டிப்பா கொடுத்திருப்பார். அது வரும், படிக்கலாம். தேவன் அவளுடைய கண்ணீரை திறந்து அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துரத்தியிலே
தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். அவள் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு தண்ணீர் துறவண்டையை உருவாக்கி இருக்காரு. அங்கே இருக்கு பாலைவனத்தில். அங்கே போய் அதில் தண்ணியை பிடிச்சி இப்போ அந்த குழந்தைக்கு அவர் கொடுக்குறார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். தேவன் இப்போ குழந்தையோடவே இருந்து அவனுக்கு பல கலைகளை சொல்லி கொடுத்துருப்பார். அவன் வனாந்தரத்துல வில்வித்தையில வல்லவனானான். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தால் ஆகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி வித்தாள். அவங்க பாரான்ற ஒரு ஊர்ல இருக்கும் போது ஒரு எகிப்சியனை இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அக்காலத்திலே அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆகையால் நீ எனக்காவது என் குமாரனுக்காவது என் பேரனுக்காவது வஞ்சனை செய்யாமல் நான் உனக்கு செய்த தயவின்படி நீ எனக்கும் நீ தங்கியிருக்கிற இந்த தேசத்துக்கும் தயவு செய்வேன் என்று இங்கே தேவன் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அதற்கு ஆபிரகாம், நான் ஆணையிட்டு கொடுக்கிறேன் என்றான். ஆனாலும் அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். இந்த காலத்துல அபிமெலேக்கு அவன் சேனாதிபதியா ராஜாவும் ஆபிரகாம நீ என்ன காரியம் செஞ்சாலும் கடவுள் உன் கூட இருக்கிறாரு, அது நீ என்ன பண்ணாலும் உன் சந்ததியோடு இருக்கிறாரு, நீ குமாரனுக்கும் பேரனுக்கும் வஞ்சி செய்யமேன் உனக்கும் செய்ய, நீ எங்க யாருக்கும் துரோகம் பண்ணாத, எங்களுக்கு நல்லது செய்ய, நீ எங்க தங்கி இருந்து எங்க தேசத்துல தயவு செய்ய, இப்படியெல்லாம் அவன் தேவன் பேர்ல எங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறான். ஆனாலும் அதற்கு ஆபிரகாம் ஒத்துக்கிறாப்புல. ஆனா அப்படி இருக்கும்போது அபிமெலேக்குடைய வேலைக்காரர் என்ன பண்றான், ஒரு துறவை ஆபிரகாம்னு அபிமெலேக்குடைய வேலைக்காரர் கைவசப்படுத்தி கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கா என்னதான் இருந்தாலும் இவங்க ஆபிரகாமுடைய ஒரு தண்ணி துறவை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ ஆபிரகாமுக்கு கோபம் வருது. அதற்கு அபிமெலேக்கு, இந்த காரியத்தை செய்தவன் என்னான் என்று எனக்கு தெரியாது, நீயும் எனக்கு அறிவிக்கவில்லை என்று நான் அதை கேட்டதே அன்றி இதற்கு முன் அதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அதுக்கு அவன் சொல்ற, அபிமெலேக்கு, உண்மையிலே இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, என் வேலைக்காரன் தான் தப்பு பண்ணியிருக்கான், நீயும் இதை என்கிட்ட சொல்லலை, நீ சொல்லிதான் நான் கேட்டுதான் இதுவே இப்போ எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றாப்ல. அப்பொழுது ஆபிரகாம் ஆடு மாடுகளை கொண்டு அபிமெலேக்கு கொடுத்தான். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். இப்ப இவங்க 2 பேரும் ஆடு மாடுகளை கொடுத்து உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. ஆபிரகாம் 7 பெண்ணாட்டு குட்டிகளை தனியே நிறுத்தி, அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிரகாமை நோக்கி, நீ தனியே நிறுத்தின இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகள் என்னத்திற்கு என்றான். இவர் 7 ஒரு பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியாக நிறுத்துறார் ஆபிரகாம் இவங்க கூட உடன்படிக்கை பண்றதுக்கு. அப்ப அபிமெலேக்கு கேட்கிறாப்புல, இது என்ன 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை நிறுத்தி வச்சிருக்கேன்? அதற்கு அவன், நான் இந்த துறவு தோண்டினதை குறித்து நீ சாட்சியாக இந்த 7 பெண்ணாட்டு குட்டிகளையும் என் கையில் வாங்கி கொள்ள வேண்டும் என்றான். இவர் ஒரு 7 துறவு தோண்டி இருக்காரு, அதுக்கு சாட்சியா இந்த 7 பெண்ணாட்டுக்குட்டியும் நீ என் கையில இருந்து வாங்கிக்க. அவர்கள் இருவரும் இவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடி அந்த இடம் பெயர்சேபா எனப்பட்டது. அவங்க 2 பேரும் அந்த சத்தியத்தை பண்ணதால அந்த இடத்துக்கு பெயர்சேபான்ற ஒரு பேர் வந்தது. அவர்கள் பெயர்சேபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின் அபிமெலேக்கு அவன் சேனாதிபதியாக பீகோலும் எழுந்து பெலிஸ்தருடைய தேசத்திற்கு திரும்பி போனார்கள். ஆபிரகாம் பெயர்சேபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்திலே தொழுது கொண்டான். ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்திலே அநேக நாள் தங்கியிருந்தான். அதோட இந்த அதிகாரம் முடியுது. இது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அவன் அந்த 7 துறவை நோண்டி அதில் திருப்பி இவங்க உரிமை கொண்டாடக்கூடாதுன்றதுக்காக அதுக்கு அடையாளமா ஒரு 7 பெண்ணாட்டு குட்டியை அவர்கிட்ட கொடுத்து உடன்படிக்கை பண்ணிக்கிட்டு
அப்புறம் அதிலிருந்து வர நீரை வச்சுட்டு அவன் நல்லா சிறப்பாக செழிப்பாக அந்த ஊர்லேயே கொஞ்ச நாள் தங்கி நல்லா இருக்கிறான். ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொண்டு அந்த ஆபிரகாம் பெலிஸ்தருடைய தேசத்திலேயே அநேக நாள் தங்கி இருக்கிறான். இந்த விளக்கத்தோட இந்த அதிகாரம் இத்துடன் முடிவடைகிறது. ஆமென்.